முருகப்பெருமான் துணை. உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே, ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள்வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பமெல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம். கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு. துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல். பாகம் 1646. சுவடி வாசித்தளித்தவர் டி. ராஜேந்திரன், MA, B.Ed. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 1/4/2024 திங்கட்கிழமை. தர்மராஜனே அரங்கா வாழ்க, தவபலம் கொண்ட தேசிகா வாழ்க, பெருமை மிக்க ஞான உலகம் அமைக்க பிரணவ குடில் படைத்த அரங்கனே வாழ்க 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 என வாழ்த்தி சுப்பிரமணியர் யானும் வழங்குவேன் அரங்கனுக்கு ஞான அறிவுரையாசி. சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் 1/4/2024 திங்கட்கிழமை. ஊழ்போக்கும் களியின் சிறந்த ஞானி, உண்மை ஞானம் தரும் மாதவசி நீ. தவசி உன் வழி உலகோர் வர தரணியில் அற்புதம் நிகழக்கூடும். அவசியம் உன் அன்னதான சேவையை அனைவரும் ஏற்று அகிலமெங்கும் தர்மம் புரிய தர்மலோகமாக இந்த உலகம் மாற்றம் கண்டு தரணியே ஞானவான்கள் தலைமை கொண்ட பூமியாக வானவர்கள் போற்றுகின்ற வள்ளலும் வள்ளல் தன்மையும் நிறைந்த ஞான பூமியாக ஆகவே உலக மாற்றம் கொண்டு ஆறுமுகன் யான் வெளிப்பட அற்புதம் அரங்கன் அவதார நோக்கமாக சித்தி கொள்ளக்கூடும். கூடவே உலகோர் அரங்கன் திருவடி பற்றி குவளையத்தில் அரங்கன் வழி தொடர்ந்து வருக வருக. நாடெங்கிலும் சன்மார்க்க நெறியோடு நாட்டிடுவேன் அரங்கன் சுத்த சைவ நெறி. அகத்திய மகரிஷியின் ஒரே குலம் என்னும் அகத்தியர் குலம் உலகமெங்கும் ஒன்றாகி வகைப்பட அன்பர்கள் வல்லமைப்பட ஞான வழி வந்து அரங்கனால் பிரபாத பெரும்பேறு கண்டு ஆற்றல் பட ஞானிகளாகவும் மாற்றம் கண்டு அகிலத்தில் ஞான ஆட்சி தரக்கூடும். ஞான அறிவுரை ஆசிமுற்றே. சுபம்.